இது என்னோட லைஃப். இங்கே வந்தால் எனக்கு ஒரு டர்னிங் பாயிண்ட் இருக்கும். இல்லை நான் என்ஜாய் பண்ணணும், ஜாலியாக இருக்கணும், நான் எங்கள் வீட்டில் பணம் நிறையா இருக்குன்னா நீ வேற எங்கேயாவது போ அப்படின்னு சொல்லுவேன். மேம் நான் கட்டின பணத்தை ரீஃபண்ட் கொடுத்துருவேன், சொல்கிறத கேட்கலன்னா. அது இந்த ஃபீஸ் கிளம்பி கொடுத்த ஒரே நிறுவனம். இது வந்து ஏரியாவே இது வந்து ஃபயர் அண்ட் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது இது ஆபத்துகளை பற்றி படிக்கக்கூடிய படிப்பு. இது அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட்ல மேம் ஆக்குபேஷனல் சேஃப்டி ஹெல்த் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ இந்த 0 out of 5 வாங்கின ஒரு ஸ்டூடெண்ட் வெளியில போற போது நீங்க 5 on 5 வாங்க வைக்கிறோம். நீங்க என்கிட்ட விடும்போது இப்படிதான் விடுறீங்க, அதை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த டெஸ்ட். இதை விட்டுருங்க, இதை நினைச்சு நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. நீங்க நெக்ஸ்ட் விசிட் வாங்க, ஒரு 1 month இந்த செமஸ்டர் முடியும் போது வந்து பாருங்க. அடுத்து நாங்க இதே டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம். சூப்பரா பக்கா ஃபுல் மார்க் பையன் எடுக்கும். ஒரு 1 லட்ச ரூபா நீ சம்பளம் வாங்கன்னு ஆசைப்படுறது தப்பு கிடையாது. பட் அதுக்கு தகுந்த மாதிரி உன்னுடைய நாலேஜை நீ டெவலப் பண்ணணும். ஏன்னா நீ கம்பெனி கிட்ட எதிர்பார்க்கறது பணம், கம்பெனி உங்ககிட்ட எதிர்பார்க்கறது அறிவு. உன்னுடைய அறிவை கொடுத்து நீ பணத்தை வாங்குறது. அறிவெல்லாம் கொடுக்க முடியாது, பணம் மட்டும் கொடுனா எப்படி கொடுப்பாங்க? வணக்கம். பிஹைண்ட் வுட்ஸ் நேயர்கள் அத்தனை பேருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நாம சந்திக்க போறது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நபரை தான் சந்திக்க போறோம். ஏசெட் கல்லூரி குழுமத்தினுடைய தலைவர் டாக்டர் முகமது ரிஸ்வான் அவங்கள தான் இன்னைக்கு நாம சந்திக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். உங்களுடைய ஏசெட் கல்லூரி குழுமம் சென்னையிலயும் இருக்கு, கோயம்புத்தூர்லயும் இருக்கு. 2000 மாணவர்கள் மாணவிகளுக்கு மேல படிக்கிறாங்க. நீங்க என்ஜினியர் ஆகி ஒரு கல்லூரியே தொடங்கணும்ன்ற புள்ளிக்கு எப்படி நீங்க வந்தீங்க? அதாவது என்னுடைய சொந்த ஊர் புதுக்கோட்டை மாவட்டம் மேம். புதுக்கோட்டை மாவட்டம் மீமிசல், அது ஈசிஆர் கடலோரம். இங்கே ஏரியா ஃபுல்லாக எல்லாருமே வந்து அப்ராடில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ ஈவன் தோ நான் படிக்கும் போது என்னுடைய ஃபாதர் வந்து சவுதி அரேபியாவில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். சரி. அதே மாதிரி அந்த சுற்றுவட்டாரம் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து சிங்கப்பூர், மலேசியா, மெயினாக கல்ஃப் கண்ட்ரீஸில் தான் இருப்பாங்க. பட் நான் அந்த யூஜிபிஜி முடித்த உடனே என்னுடைய பிளான் வந்து லண்டனில் போய் ஏதாவது ஹையர் ஸ்டடீஸ் படிக்கணும் ஒரு ஐடியாவில் இருந்தேன் நான். சரி. ஒரு அங்கே போய் படிச்சுட்டு அங்கேயே செட்டில் ஆயிடணும். அதுவே கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கனவு. எஸ் மேம், எஸ் மேம். 2007 மெயினா வந்து கல்ஃப் பகுதிகளுக்கு போறது அது ஈஸி மேம், ஈஸியா போயிடலாம். ஈஸியும் கூட நண்பர்கள் இருப்பாங்க இருக்கு. நான் ஒரு ஹையர் ஸ்டடீஸ் பட் யூகேல பண்ணலாம் அப்படிங்கிற பிளான் எனக்கு இருந்தது. பட் அதுக்கு உண்டான முயற்சிகளையும் இருந்தேன் நான், இந்த கன்சல்டன்ட் பார்க்குறது எல்லாமே. தென் வந்து அதுக்குண்டான பேங்க் லோன் ஃபெசிலிட்டிஸ், எனக்கு பேங்க் லோனும் ஓகே ஆனிச்சு. அட்மிஷன் கன்ஃபர்மேஷன் ஆஃபர் லெட்டர் எல்லாமே வாங்கிட்டேன் நான். என்னோடய சீனியர்ஸ் ஒரு சில பேர் லண்டனில் போயிருந்தாங்க. அதை பேஸ் பண்ணி தான் நான் முயற்சி பண்ணேன். பட் அவங்க வந்து இப்போதைக்கு வேண்டாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், லெட்டர் ஆன் மீ, நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணு, ஒரு 1 or 2 இயர்ஸ்க்கு அப்புறம் ப்ராசஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. பட் அந்த டைமிங்கில் வந்து ஒரு யதார்த்தமாக ஒரு கல்லூரியில், ஒரு தனியார் கல்லூரியில் வந்து லெக்சரராக ஜாயின் பண்ணேன். ஸோ அந்த டைமிங் ஒரு 3 to 6 months இருந்தது. அதுதான் இந்த கல்வித்துறையிலத்துக்கு உண்டான உள்ள என்ட்ராகிறதுக்கு உண்டான ஒரு சான்ஸாக இருந்தது மேம் அந்த டைமிங்கில். அது உள்ள என்ட்ரானதுலேருந்து அப்படி லெக்சரர், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், வைஸ் பிரின்சிபல் அங்கே வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 10 years ஒர்க் பண்ணேன் நான். ஓகே. சரி. அந்த ஜாயின் பண்ணதில் வந்து ஒரு 10 years ஜேர்னி போனது. ஸோ ஒரு சர்டன் பீரியடுக்கு அப்புறம் இங்கே அந்த நிறுவனத்திலேயே நான் என்னை சிஇஓவாக ப்ரொமோட் பண்ணாங்க. சரி. இப்போ இந்த சிவாஜி படம் பார்த்தீங்களா, அதில் ஒரு காலேஜ் ஆரம்பிக்கிறதுக்கு அவர் பாடு இருக்கு. அது ரொம்ப எல்லாருமே காமிச்சிருப்பாங்க. ஓரளவு மாறி இருக்கலாம், பட் பெரிய அளவு மாறிச்சான்றது எனக்கு தெரியல. அப்ப நீங்க ஒரு நடுத்தர குடும்பத்திலிருந்து புதுக்கோட்டை மாதிரியான ஒரு ஊர்ல இருந்து வந்து ஒரு கல்லூரியில வேலை செய்த அனுபவம் இருக்கிறதே தவிர ஒரு ஆண்டர்பிரனரா ஒரு கல்லூரியை தொடங்குவதுன்றது வந்து பெரிய சவாலா இருந்திருக்கும். 100% ஃபினான்சியல் ஃபர்ஸ்ட். சரி. என்னுடைய ஃபேமிலியில இப்போ என்னுடைய சிஸ்டர், ஹஸ்பண்ட் இவங்க எல்லாருக்கும் இந்த மாதிரி எனக்கு ஒரு ப்ரொபோசல் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் அதை ப்ரொபோஸ் பண்ணும்போது உள்ளுக்குள்ளேயே ஒரு சில எதிர்ப்புகள் இருந்தாலும் சப்போர்ட் பண்ண ரெடியாக இருந்தாங்க. ஓகே நீ செய் பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு சப்போர்ட் இருந்தது. அதே மாதிரி இப்போ சென்னையில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு எதிர்ப்பு இருந்தது நிறையா. இப்போ நீ புதுக்கோட்டையிலே பண்ணலாமே, தஞ்சாவூரில் பண்ணலாமே, மதுரையில் பண்ணலாம், நியர்பை நம்ம ஏரியாவில் பண்ணலாமே, இங்கேருந்து அது சென்னை வருதுங்கிறது ஒரு. நீங்க ஏன் சென்னையை செலக்ட் பண்ணீங்க? சென்னை இஸ் த மார்க்கெட். புதுக்கோட்டை, தஞ்சாவூர்ல நம்ம அந்த கோர்ஸ் கண்டக்ட் பண்ணாலும் நாங்க செலக்ட் பண்ணக்கூடிய படிப்பு அப்படிங்கிறதுக்கு இதுக்கு ஓரியன்டட் ஒரு ப்ராக்டிக்கல் கிளாஸஸ் கண்டக்ட் பண்றதோ, இல்லை இண்டஸ்ட்ரீஸ் இருக்கிறதோ, வேலை வாய்ப்புகள் இருக்கிறது ஒன்று. தென் நம்மளுடைய இண்டஸ்ட்ரியல் விசிட்,
அந்த சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட் இருக்கிறதெல்லாம் இங்கதான் இருக்காங்க அப்படிங்கிறதுனால சென்னை செலக்ட் பண்ணோம் மேம். அதுதான் முக்கியமான காரணம். உங்க ப்ரொஃபைல வந்து நான் பார்த்தேன், வெரி இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா நீங்க ஒரு மாணவர்களை சுற்றியே அமைத்து கொண்ட வாழ்க்கை தான் உங்களுடைய வாழ்க்கை, அப்படித்தானே? 100%. எப்படி ஸ்டூடெண்ட்ஸோட உங்க கனெக்ட பற்றி நீங்க என்ன எப்படி நினைக்கிறீங்க? நம்ம கல்லூரி நான் ஒர்க் பண்ணும்போது அதுதான் சொல்லுவேன். என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் தே ஆர் கிவிங் லைஃப் ஃபார் அஸ், வி ஆர் கிவிங் லைஃப் ஃபார் தெம். அவங்க நமக்கு வாழ்க்கை தராங்க, அவங்களுக்கு நம்ம வாழ்க்கை கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான். பட் இந்த கனெக்ட் அப்படிங்கிறது மேம், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ என்ன நிறைய கல்லூரிகள்லையும் டீச்சர்ஸ் இப்போ நம்ம ஃபேக்கல்ட்டியுமே கொண்டு வர்றது சொல்றதை ஒபே பண்ணல, சொல்றதை கேட்கல, அதாவது இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து இருக்கும்போது கூட என்ன சொல்லுவேன்னா, நம்ம வந்து வே ஆஃப் அப்ரோச்சிங் மூலமாக நீங்க வந்து எதை வேணாலும் யூ கேன் அச்சீவ் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். நீங்க எப்படி அப்ரோச் பண்றீங்களோ அது மூலமா நீங்க நினைக்கிறத என்னத்தெல்லாம் சாதிக்க முடியும் அப்படிங்கிறது கேக்குறாங்களா? 100% மேம். அதுதான் நான் சொல்றேன். அதாவது இப்ப எங்க நீங்க பாத்தீங்கன்னா மேம், நாங்க க்ரூமிங் ஒரு பார்ட்டை வந்து 100% நீங்க ஃபாலோ பண்ண வைப்போம். 100% ஹேர் கட் பண்ணணும். பிஎட் வந்து நான் ரீசெண்டா தான் நான் பிஎட் வச்சிருக்கேன் மேம், ஒரு 1 இயரா தான் வச்சிருக்கேன். அதுக்கு முன்னாடி நான் வந்து கிளீன் ஷேவ், அதாவது இந்த ட்ரெஸ் கோடுல இருந்தே ஒரு ஆள் பாதி அடை பாதி அப்படிங்கறதுல இருந்தே அவனுடைய இந்த ஆட்டிடியூட சேஞ்ச் பண்றது மூலமாக இப்ப எல்லாருக்கும் எல்லா கஷ்டமும் இருக்கு மேம். மேபி அவனுக்கு ஃபீஸ் கட்ட முடியாது, அவனுக்கு அப்பா சப்போர்ட் பண்ணுவாங்க, அம்மா சப்போர்ட் பண்ணிருக்க மாட்டாங்க, பல பிரச்சனைகள் இருக்கும். எவ்வளவோ கண்டுபிடிப்புகள் இருந்தாலும், நம்ம எவ்வளவு இனோவேஷன் ஏஐ இப்படிலாம் நோக்கி நம்ம போயிட்டு இருந்தாலும், ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, மனிதன் வந்து அவனுடைய ஆட்டிடியூட சேஞ்ச் பண்றதன் மூலமாக அவனுடைய வாழ்க்கையே மாற்ற முடியும். அது ரொம்ப உண்மை சார். நான் வந்து ஒரு பேச்சாளரா தமிழ்நாட்டுல நிறைய கல்லூரிகளுக்கு வந்து போயிட்டு இருக்கேன். ஒரு அப்சர்வேஷன் என்னன்னாக்க, நம்ம பேச ஆரம்பிக்கிற போதே அவங்க அப்படிதான் உட்காருவாங்க. மாணவிகளை ஓரளவு நம்ம வந்து சட்டுன்னு கவனிக்க வைக்கலாம், மாணவர்களை கவனிக்க வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அவங்க கவனிக்கலன்னு இல்லை, ஆனா நான் உன்னை கவனிக்கலன்ற ஒரு மெசேஜ குடுக்கற மாதிரி தான் உட்கார்ந்து இருப்பாங்க. அதனால நீங்க அது சொல்லும் போது எனக்கு அது ஆச்சரியமா இருந்தது. அவங்கள நம்ம கேட்க வைக்கலாம், அவங்க க்ரூமிங்ல வந்து நம்ம மாற்றலாம், அவங்க ஆட்டிடியூட நம்ம மாற்றலாம் அப்படின்னு நீங்க சொல்ற போது எனக்கு அது ஆச்சரியமா இருக்கு. ஒரு டிப் ஒண்ணு கொடுங்களேன், பசங்களை கவனிக்க வைக்கிறதுக்கு என்ன செய்யணும்? நான் நம்ம ஃபேக்கல்டிஸ்க்கு ஏதாவது சொல்லுவேன். அதாவது டூஸ் டோன்ட்ஸ் சொல்றீங்க, இதை செய் இதை செய்யாதங்கிறத சொல்றீங்க, அதை ஏன் செய்யக்கூடாது ஏன் செய்யணும் அப்படிங்கிற அந்த செகண்ட் பார்ட்டுக்கு வந்து யார் மேக்சிமம் வர்றது இல்ல. 100% ஹெல்மெட் வியர் பண்ணி பைக் ஓட்டணும், ஓகே, பண்ணலன்னா என்ன நடக்கும், அடுத்து என்ன நடக்கும், அடுத்து அதோடைய கான்சிக்வன்சஸ் என்ன இருக்கும். இப்போ நீ உனக்கு ஏதாவது நீ பெட்டட் ஆயிட்டியோ இல்ல ஏதாவது நெகட்டிவ் ஆயிடுச்சுன்னா வாட் அபவுட் யுவர் பேரண்ட்ஸ். இப்போ இந்த மாதிரி இந்த டூஸ் டோன்ட்ஸ் சொல்லித்தர நம்ம வந்து அது ஏன் செய்யணும் சொல்லணும் அப்படிங்கும்போது கண்டிப்பா 100% they will obey. நீங்க டிராகன் படம் பாத்தீங்களா? இந்த படம் நான் டிராகன் மூவி இன்னும் பார்க்கல மேம். நான் பாருங்க, நல்ல படம். ஓகே மேம். ஏன்னா அந்த படத்துல தான் எனக்கு தெரிஞ்சு படிப்பு ரொம்ப முக்கியம்னு சொன்ன ஒரு படம் அந்த படம் தான். அந்த இயக்குனர்கிட்ட கூட நான் அவர்கிட்ட பேசி என்னோட பாராட்ட தெரிவிச்சேன். அதுல அந்த படத்துல ஒரு சின்ன காட்சி என்ன வருதுனாக்க, பல பேர் சூழ்ந்த கதாநாயகனை தாக்க வர்ற போது அங்க இருக்கிற அந்த ஃபயர் எக்ஸ்டிங்விஷரை எடுத்து அவர் பதிலுக்கு தாக்குற மாதிரி. எந்த அளவு நம்ம மாணவர்களுக்கு வீட்லயோ இல்ல வெளியிலயோ ஒரு விபத்துன்னு ஒண்ணு வந்தாக்க, ஃபயர்னு எடுத்துக்கங்களேன், என்ன செய்யணும் அப்படின்ற அவேர்னஸ் உங்களுக்கு கொஞ்சமாவது இருக்கா? அதாவது மேம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இது இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட், இதுல ஃபயருங்கிற நீங்க கொஸ்டின் கேட்டனால மேம் இது சரியான கொஸ்டின் கூட. என்னன்னா, இப்ப நிறைய பேர் வந்து இந்த கோர்ஸ் டச் பண்றதுக்கு எடுக்காம இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இந்த ஃபயர். அத பற்றின ஒரு, அதாவது இது ஃபயர்னால ஆபத்து இல்ல மேம், உள்ள ஆபத்துலயே பெரிய ஆபத்து ஃபயர் தான். பட் நீங்க வேற ஏதாவது ஆபத்துனா ஒரு நம்ம சேஃப் ஆயிக்கலாம். இப்போ ஒருத்தர் மேல இருந்து கீழே விழுகிறாரு அப்படின்னா கை உடையும் இல்ல கால் உடையும், ஏதாவது ஒண்ணு இருக்கு. இப்போ ஃபயர் ஆயிடுச்சுன்னா அதோடைய பாதிப்பு வந்து அதிகமா இருக்கும், பாதிப்புகள் வந்து அதிகமா இருக்கும். ஸோ இது வந்து ஏரியாவே இது வந்து ஃபயர் அண்ட் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது இது ஆபத்துகளை பத்தி படிக்கக்கூடிய படிப்பு. இது அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட்ல மேம் ஆக்குபேஷனல் சேஃப்டி ஹெல்த் அட்மினிஸ்ட்ரேஷன். ஆக்குபேஷன் மீன்ஸ் எந்த தொழிலா வேணாலும் இருக்கலாம், அதனுடைய ஹெல்த் அண்ட் சேஃப்டி ஹவு டு அட்மின் எப்படி மேனேஜ் பண்றது அப்படிங்கறது அமெரிக்கனுடைய ஸ்டாண்டர்டே இது. அப்ப இந்த சேஃப்டி, ஏன்னா மேம் இன்னைக்கு சேஃப்டிங்கிறது ஒரு இண்டஸ்ட்ரியில ஒரு ஸ்லோகன் சொல்லுவாங்க மேம். உங்களுக்கு நீங்க கெமிக்கல் இன்ஜினியர் யூ நோ வெரி வெல். அதாவது கையுறையும் காலுறையும் கிடைக்கும், கையும் காலும் கிடைக்காது. கைக்கு கிளவுஸ் கிடைக்கும், காலுக்கு வந்து சேஃப்டிக்கு ஷூ கிடைக்கும். பட் அது கை கட் ஆயிடுச்சோ கால் கட் ஆயிடுச்சோ நமக்கு திரும்ப கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா வந்து கிடைக்காது. ஏன்னா இந்த உலகத்துல இருக்கிற அத்தனையும்
ஹியூமன், ஒன்லி ஃபார் மனிதனுக்காக மட்டும்தான், எல்லாம் மனிதனுக்காக தான். அது வந்து இங்க இருக்கிற எதுவுமே வேற எந்த ஜீவராசிலுமே எதையும் பயன்படுத்த, நமக்கு தான் இப்ப ஏஐலேருந்து மால்லேருந்து தேட்டர்லேருந்து எல்லாம் நம்ம தான் எடுத்துக்கிட்டோம், எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கிட்டோம். பட் அதுவே நமக்கு ஆபத்தா முடியுதுன்னா அது தேவை கிடையாது. அதுதான் கான்செப்ட். இப்ப நம்ம ரீசெண்டா நமக்கு தூத்துக்குடி அந்த இண்டஸ்ட்ரி எல்லாம் க்ளோஸ் பண்ணது எல்லாமே அதுதான். நிறைய ரெவன்யூ ஜென்ரேஷன், நிறைய டர்ன் ஓவர் பண்றாங்க, எல்லாம் ஓகே. பட் அதனால பாதிப்புகள் இருக்கு. அப்ப எல்லாம் மனிதனுக்காக தான். அது மனிதனுக்கு அது பாதிப்பா இருக்குன்னா தேவை கிடையாது. அதுதான் கான்செப்டும் கூட. அதுல கவர்மெண்ட்டுமே நிறைய வந்து கான்சென்ட்ரேட் பண்றாங்க. அப்படிங்கும்போது இப்போ இந்த அவேர்னஸ் ஃபயர் பத்தி நீங்க கேட்கும்போது செல்ஃப் சேஃப்டி அவேர்னஸ், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட், பேசிக் ஃபர்ஸ்ட் எய்ட் எடுத்துக்கலாமே மேம். இப்போ நம்ம டக்குன்னு ஒரு கையில கை கட் பண்ணிக்கிட்டான், இல்ல ஒருத்தர் நெஞ்ச வலிக்குதுன்னு பிடிச்சிட்டு உட்கார்ந்துட்டாருன்னா இம்மீடியட்டா அவருக்கு என்ன பண்றது, அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் நம்ம எப்படி கொடுக்கணும், அப்படி இதெல்லாமே ஒரு பேசிக் தான். அதே மாதிரி இந்த ஃபயர் எக்ஸ்டிங்யூசர்ஸ் அப்படிங்கிறதுமே எல்லாருமே நம்ம யூஸ் பண்ண கத்துக்கணும். அதை வந்து இப்போ நம்ம மால் போறோம், தியேட்டருக்கு போறோம், வச்சிருக்காங்க. பட் அது எத்தனை பேருக்கு எப்படி ஆப்ரேட் பண்றது, எப்படி அதை ஓபன் பண்றது, எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறது அது வந்து ஒரு பேசிக். உங்க கல்லூரியில இருந்து படிப்பை முடிச்சுட்டு வர ஒரு மாணவன் அல்லது மாணவி, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான வேலை வாய்ப்புகள் அவங்கள தேடி வருதா? சேஃப்டி ஆபீசர், சேஃப்டி இன்ஜினியர். இப்ப நம்ம we are using சேஃப்டி ஆபீசர், சேஃப்டி இன்ஜினியர். இன்னும் அப்ராட்ல அட்வான்ஸா சொல்லணும்னா ஹெல்த் சேஃப்டி ஆபீசர், health safety engineer. அதாவது மேம் இட் வில் ஸ்பீக் அபவுட் 3 things மேம். ஒன்னு வந்து ஒர்க் சேஃப்டி, தென் ஹெல்த் சேஃப்டி, தென் என்விரான்மெண்டல் சேஃப்டி. ஒர்க் சேஃப்டி, பார்க்கக்கூடிய வேலை மூலமாக எந்தவித ஆபத்தும் வரக்கூடாது. தென் ஹெல்த் சேஃப்டி, இப்போ நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அது வந்து இப்போ எவ்வளவு நேரம் இருக்குல்ல மேம், இப்போ இந்த ஒர்க்கிங் ஹவர்ஸ் இருக்கு, நம்மளுடைய ஹெல்த் ஓரியன்டட். இப்போ ஒருத்தர் எவ்வளவு நேரம் உட்கார்ந்து ஒர்க் பண்ணலாம், எவ்வளவு நின்னுட்டு ஒர்க் பண்ணலாம், பேக் பெயின். இப்ப மென் வந்து எவ்வளவு வெயிட் தூக்கலாம், அவங்க உமன் எவ்வளவு வெயிட் தூக்கலாம். இப்ப இதெல்லாமே இட்ஸ் கால்டு எர்கனாமிக்ஸ் சப்ஜெக்ட் இருக்கு மேம். அதாவது ஃபிட்டிங் டு ஹியூமன், அதாவது மேக்கிங் த திங்ஸ் கம்ஃபர்ட் டு ஹியூமன் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் வரும், எர்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி தென் என்விரான்மெண்டல் சேஃப்டி, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, என்விரான்மெண்ட் வந்து பொல்யூட் ஆகக்கூடாது. அதான் HSC ஆஃபீஸர், HSC இன்ஜினியர். இப்போ இந்த டிகிரி முடிக்கிறவங்க அந்த கேட்டகரி ஆஃப் த இதுக்கு போக முடியும். ஃபயர் அப்படின்றத பற்றி நம்ம வந்து சரியான அக்கறை காட்டுறது இல்லைன்னு தான் நினைக்கிறேன். சின்ன சின்ன கிச்சன் ஃபயர்ஸை கூட நமக்கு உடனடியா என்ன செய்யணும்னு பதட்டம், என்ன செய்யறதுன்றது வந்து ஒருவேளை அறிவுக்கு தெரிஞ்சிருக்கலாம், அது செயல்ல வரமாட்டேங்குது. அந்த நேரத்துல வர பதட்டத்தினால அப்படியே அவங்க ஃப்ரீஸ் ஆயிடுறாங்க. இப்ப இத மாற்றுவதற்கும் ஃபயர்ன்றதை ஹேண்டில் பண்றதுக்கான ஒரு அவேர்னஸ் இருக்கிறதுக்கும் என்ன மாதிரி சில டிப்ஸ் வேணும்னு நீங்க நினைக்கிறீங்க? எஸ் மேம். அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு ஒரு ட்ரைனிங் தான். அதாவது ட்ரைனிங், அதாவது இப்போ எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் பிளான். இது ஒரு டீமே ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா அந்த ஒரு டீம் வந்து எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணணும், எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். பட் என்னையே கேட்டீங்கன்னா இந்த கல்விங்கிறது நம்ம ஸ்கூல் எஜுகேஷன்ல இருந்து கொண்டு வரணும். அதாவது இந்த மாதிரி பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட படிப்புகளை வந்து ஒரு சப்ஜெக்டா வந்து ஃபயர் சேஃப்டின்னு ஒரு சப்ஜெக்டே வந்து, ஏன்னா நம்ம வந்து ஏதாவது ஒன்று பெருசா நடந்ததுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம ரியாக்ட் பண்றோம். இது பண்ணீங்க நம்ம சிவகாசியில வந்து எவ்வளோ ஆக்சிடென்ட்ஸ் நடந்துகிட்டு இருக்கு நமக்கு தெரியும். அதே மாதிரி சரி நீங்க நியூஸ் பேப்பர் எடுத்தோம்னா விஷவாயு தாக்கி தொழிலாளர் பலிங்கிற நியூஸ் அவ்வளோ பார்க்க முடியும், தொடர்ந்து வந்துட்டு இருக்கும். பெரும் தொழில் நிறுவனங்கள்ல இருந்தே கசிவு இருக்குன்னு சொல்றாங்க. அதெல்லாம் அடிப்படை இல்லையா? நம்ம போபால் டிராஜடிக்கு பிறகு ஒரு தேசம் வந்து இந்த பாடத்தை கத்துக்கலன்னா நம்ம எவ்வளவு அப்ப அந்த விஷயத்துல அக்கறை இல்லாம இருக்கோன்றது தானே. இப்போ ஓரளவு வந்து அவேர்னஸ் கிரியேட் ஆகி, ஏன்னா இப்போ இந்த கல்வியை வந்து நாங்க தொடர்ந்து அவேர்னஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் எவ்ரி இயர். இந்த மாதிரி ஒரு ஏரியா இருக்கு, இதை படிக்கலாம், இதுலயும் வேலை வாய்ப்புகள் இருக்கு. அதாவது மேம் இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ இது வந்து இட் வில் அப்ளை ஃபார் ஆல் ஏரியாஸ். இப்போ சேஃப்டிங்கிறது காமன், அது கன்ஸ்ட்ரக்ஷன், கெமிக்கல், பெட்ரோலியம், மெரைன், ஆயில் அண்ட் கேஸ், எந்த செக்டார் எடுத்தாலுமே உங்களுக்கு இது பேசிக்காவே இருக்கும். அப்ப இந்த வேலை வாய்ப்புகளுமே பாத்தீங்கன்னா அந்த மாணவர்கள், இது படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட துறையில மட்டும்தான் வேலைக்கு போகணும்னு கிடையாது. இப்போ அவனுக்கு ஏர்போர்ட்ல ஒர்க் பண்ணணும்னு விருப்பப்படுறான் அப்படின்னா ஏர்போர்ட்லயும் சேஃப்டி ஆஃபீஸரா ஒர்க் பண்ண முடியும். இப்போ மெரைன் செக்டார்ல ஒர்க் பண்ணணும்னு விருப்பப்படுறாங்கன்னா அதுலயே சேஃப்டி ஆஃபீஸர். இப்போ மால்ஸ், உங்களுக்கு ஹைரைஸ் பில்டிங் எல்லாத்துலயுமே கொண்டு வந்துட்டாங்க. அதனால ஏன்னா ஒரு வேலை வாய்ப்புகள் இருக்கு ஒண்ணு. அண்ட் ஏன்னா அவங்க செக் பண்றது அதுதான் இருக்கும், படிச்சா வேலை கிடைக்குமா, என்ன சேலரி இருக்கும், என்ன growth இருக்கும், அப்ராட் ஃபாரின் போக முடியுமா, ஃபாரின்ல என்ன மாதிரி வேலை வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு கொஸ்டின் இருக்கும். பட் இது சார்ந்து பார்க்கும் போதுமே தே ஆர் கெட்டிங் a good job opportunities வந்து நிறைய இருக்கு.
ஸோ நீங்க ரொம்ப வித்தியாசமான ஒரு துறையோட கல்லூரி ஆரம்பிச்சது வந்து இந்த பாலாசூர் விபத்து நடந்தது கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆக போகுது, இப்ப மேலே ஆயிருச்சு. ஸோ ரயில்வே சேஃப்டின்றது இன்றைக்கு இன்னும் கூட ஹியூமன் எரர்னால தான் சொல்லிட்டு இருக்கோம். இதை மாற்றவே முடியாதா நம்ம? அதாவது மேம் ரயில் சேஃப்டி இப்போ இந்த சிலபஸே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்தியன் ரயில் டிரான்ஸ்போர்ட் ஐஆர்டி நியூ டெல்லி கூட நம்ம எம்ஓயு சைன் பண்ணியிருக்கிறோம். அவங்க கூட எம்ஓயு சைன் பண்ணி இந்த சிலபஸே நம்ம ஓரளவு ஃப்ரேம் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம். பட் இன்னமும் கூட வந்து இந்த அதாவது பேசிக்காகவே இங்கே என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா மேம், இந்த மாதிரி டிகிரி எடுத்து படிக்கவே முதல் தயக்கம் இருக்குது. இந்த மாதிரி ஒரு எம்பிஏ ரயில் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் அப்படின்னா அவங்க ஒரு எம்பிஏ ஃபினான்ஸ் ஹெச்ஆர்னா ஈஸியாக டக்குன்னு வருவாங்க. பட் இந்த மாதிரி ஒரு ஏரியாக்கே வந்து பட் நார்த் இந்தியன்ஸ்க்கு ஓரளவு பரவாயில்ல. நம்ம சவுத் இந்தியன்ஸ் கம்பேர் பண்ணும்போது நார்த் இந்தியன்ஸ் வந்து இந்த மாதிரி கல்வியெல்லாம் எடுத்துவங்க படிச்சுட்டு இருக்காங்க. பட் அதாவது இந்த மாதிரி விபத்துகள் இழப்புகள் வந்து நீங்க போபால் ட்ராஜடி பத்தி சொன்னீங்க, அதான் ஒன் ஆஃப் த வேர்ல்டு ஒஸ்ட் டிசாஸ்டர்ங்கிற அதுக்கப்புறமும் கூட வந்து அதாவது கவர்மெண்ட் நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. நம்ம வந்து இப்போ ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த சேஃப்டி அவேர்னஸ் இம்ப்ரூவ் பண்றது, ஒரு ரோட் சேஃப்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஏரியா இருக்குது, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஏரியா இருக்கு. அப்போ இந்த ரயில் சேஃப்டிங்கிறதுமே அந்த சிலபஸ் வந்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஃப்ரேம் பண்ணியிருக்கிறோம். ஒரு யார்டில் ஒரு ஏன்னா இப்போ மெட்ரோ ப்ராஜெக்ட்ஸ் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு, எல்லா சிட்டிலையுமே மெட்ரோ ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருக்கு, இன்னும் அது டெவலப் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவாக இருக்கிறதுனால அந்த சிலபஸ் வந்து அதாவது மேம் இப்போ நாங்கள் மெட்ரோவில் ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயிஸ் கூட வி ஆர் கிவிங் ட்ரைனிங். ஸோ வி ஆர் ஹேவிங் ஒன் மோர் டிவிஷன் இஹெச்எஸ் ஸ்டாஃபிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இஹெச்எஸ் சொல்யூஷன் சொல்லிட்டு ஒரு இது வச்சிருக்கோம். அந்த இஹெச்எஸ் சொல்யூஷன் மூலமாக இஹெச்எஸ் நத்திங் பட் என்விரான்மெண்ட் ஹெல்த் சேஃப்டி தான். அதன் மூலமாக வி ஆர் ப்ரொவைடிங் ட்ரைனிங் டு இண்டஸ்ட்ரி பீப்புள் ஆல்சோ. இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்றவங்களுக்கும் நம்ம வந்து ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா அந்த சேஃப்டி ஏரியாவே வந்து மேம் கவர்மெண்ட் ரூல் என்னன்னு கேட்டீங்கன்னா வரக்கூடிய ரெவன்யூல ஒரு சர்டன் பெர்சன்டேஜ் வந்து இந்த சேஃப்டி அவேர்னஸ்க்காக ஸ்பெண்ட் பண்ணணும். அதுல வந்து நீங்க இன்டர்னலா பண்றதை விட தேர்ட் பார்ட்டி வச்சு பண்ணணும். பட் இந்த மாதிரி இன்க்ரீசிங் த அவேர்னஸ் இன்க்ரீஸ் பண்றது மூலமாக இந்த இண்டக்ஷன் ப்ரோக்ராமை வந்து இன்க்ரீஸ் பண்றது மூலமாக தான் நம்ம இதை தடுக்க முடியும். அண்ட் ஒன் மோர் திங்னா இந்த எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் பிளான். அப்பப்போ நம்ம இப்போ வந்து ஒரு நீ இப்போ பாம் பிளாஸ்ட் ஆச்சுன்னா தெரியுது எப்படி எவாக்குவேட் பண்றது அப்படிங்கிறது நம்ம ஏர்போர்ட்ல நடந்ததுன்னா நியூஸ்ல பார்ப்போம். ஏவியேஷன், ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இந்த மாதிரி நம்ம இப்போ சேஃப்டி மேனேஜ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணாலும் மேம் இப்போ இந்த மாதிரி டிகிரி நம்ம லேட்டர் ஆன் பி ஆர்டர்ட். இந்த லாஜிஸ்டிக்ஸ் இஸ் தி கேம் சேஞ்சர் இன்னைக்கு வேர்ல்டு வைட். அதுதான் இப்போ நீங்க அமேசான் மாதிரியான நிறுவனங்களினுடைய பெரும் வெற்றிக்கு என்ன காரணம்னு நீங்க யோசிச்சீங்கன்னா லாஜிஸ்டிக்ஸ் மேனேஜ்மெண்ட் 100% மேம். இப்போ இந்த டிகிரி படிக்கவங்களுக்குமே இப்போ நாங்க என்ன பண்றோம்னா சேஃப்டி மேனேஜ்மெண்ட் கம்பல்சரியா கொடுக்குறோம். இவங்களுக்கு கொடுக்குறோம். பிபிஏ லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங் எடுக்கிறீங்களா, பிபிஏ ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட், பிஎஸ்சி ஏவியேஷன் எடுத்தாலுமே சேஃப்டி மேனேஜ்மெண்ட்ல கம்பல்சரி ஒரு டிப்ளமா கோர்ஸ், அதுல இருக்கக்கூடிய பேசிக் இந்த ஃபயர் ஃபைட்டிங், ஃபர்ஸ்ட் எய்டு இதெல்லாமே கம்பல்சரி பண்ணி நாம கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம மனம் எதை நாடுகிறதோ அதை நோக்கிய ஒரு பயணம். எஸ் மேம். அப்படின்றத செய்யறது இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இல்ல மேம். இப்ப நம்ம கிட்ட டிகிரி முடிச்சு போற பசங்க கிட்ட நான் மெயினா சொல்றது அதுதான் மேம். நீ ஃபர்ஸ்ட் கிடைக்கிற சேலரியை பார்க்காத. பிகாஸ் we are not in நெதர்லாண்ட்ல இல்ல, நம்ம நார்வேல இல்ல, யூஎஸ்ல இல்ல, நம்ம எங்க இருக்கோம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ இங்க என்ன மார்க்கெட் செட்டப்னு ஒன்று இருக்கு. இப்போ இங்க என்ன ஒரு ஸ்டார்டிங் சேலரி என்ன கொடுப்பாங்க, உனக்கு என்ன தெரியுங்கிறது ஒரு கான்செப்ட் இருக்கு. பட் அதை பேஸ் பண்ணி நீ கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். அந்த என்ன வேலை கிடைக்குதோ. ஏன்னா இன்னைக்கு இக்னோரன்ஸ் வந்து மேம் எனக்கு நான் அந்த வேலைக்கு போக மாட்டேன், இந்த வேலைக்கு போக மாட்டேன், அங்கே ஒர்க் பண்ண மாட்டேன். நாங்கள் அதை தான் அந்த மைண்ட் செட்டை இங்கே சேஞ்ச் பண்றோம். எங்கே வேலை கிடைச்சாலும் நீ போகணும். நாட் ஓன்லி எனக்கு சென்னையில தான் வேலை வேணும், எனக்கு மதுரையில தான் வேலை வேணும் கிடைக்காது. பெங்களூர்ல கிடைச்சாலும் நீ போகணும், மும்பை கிடைச்சாலும் போகணும். நம்ம எங்ககிட்ட எம்பிஏ ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் ஒரு பாண்டிச்சேரியிலேருந்து படிச்ச ஒரு பொண்ணு டெல்லி ஏர்போர்ட்ல ஒர்க் பண்றாங்க. ஓகே. பட் அவங்களுக்கு வந்து அந்த ரீலோகேட் ஆகிறதுக்கு வந்து தேவையான அந்த கட்ஸ் கொடுக்கணும், போல்ட்னஸ் கொடுக்கணும். எந்த இடத்துல பிடிச்ச வேலை கிடைக்கிறதோ அந்த இடத்துக்கு போகிறதுக்கு நம்ம மனதுக்கு தயாராவது ஒரு பெரிய ஜேர்னி. அது 100%. அதை எப்படி நீங்க உங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்குறீங்க? அதாவது மேம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதாவது சேஃபா பத்திரமா நம்ம ஒரே இடத்துல இருக்கிறோம் அப்படின்னா அது நம்மளுடைய வளர்ச்சிக்கு வந்து என்ன ஆகாதுன்னு கேட்டீங்கன்னா யூஸ் ஆகாது. அது தடை, கம்ஃபர்ட் ஜோன் பெருந்தடையா இருக்கு. அப்போ இந்த பேஸ்ட் ஆன் இன்டர்ன்ஷிப் நம்ம கொடுக்குறோம் மேம். இன்டர்ன்ஷிப், ஆன் ஜாப் ட்ரைனிங், தென் இண்டஸ்ட்ரியல் விசிட் அதிகமாக நம்ம கொடுக்குறோம். ஏன்னா இப்போ லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங்லாம் வந்து கிளாஸ் ரூம்ல இருந்து லேர்ன் பண்றதை விட அவங்க ஒரு இண்டஸ்ட்ரியில போய் லேர்ன் பண்ண வேண்டிய விஷயங்கள் தான் அதிகமாக இருக்கும்.
அப்போ எவ்ரி சாட்டர்டே வந்து இப்போ டிபார்ட்மெண்ட் ஆஃப் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங் ஸ்டூடெண்ட்ஸ் தே ஆர் கோயிங் ஃபார் ஐவி, ஒரு இண்டஸ்ட்ரியல் விசிட் போகிறாங்க. அதே மாதிரி ஆன் ஜாப் ட்ரைனிங், இப்போ யூஜி பிபிஏ லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங்லாம் ஒரு செமஸ்டரே வந்து உங்களுக்கு ஃபைனல் இயர் கம்ப்ளீட்டாகவே ஆன் ஜாப் ட்ரைனிங் ஃபுல்லாகவே. அப்போ ஒரு 5 month போய் ஒரு இண்டஸ்ட்ரியில இப்போ நீங்க சொன்ன மாதிரி அமேசான், ஃபிளிப்கார்ட்ல அவங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் பண்றாங்க. அந்த மாதிரி நிறுவனங்களில் போய் அவங்க ஒர்க் பண்ணும்போது ஒரு என்டையர் ப்ராசஸ் வந்து அவங்க தெரிஞ்சுப்பாங்க. தென் அதே மாதிரி ஸ்டூடெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம், இப்போ நம்ம ஸ்டூடெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் வந்து அதர் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிக்கு வி ஆர் சென்டிங். இப்போ நம்ம சித்காரா யூனிவர்சிட்டிக்கு அனுப்பியிருக்கிறோம். தென் டிஃபென்ஸ் பூனேல இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் யூனிவர்சிட்டிக்கு வந்து இப்போ சம்மர்ல போறாங்க. அப்போ இங்கேயே வந்து கம்ஃபர்ட்லேயே இல்லாமல் நான் கூட என்ன சொல்லியிருக்கேன்னா மேம், இந்த எம்பிஏ லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த செமஸ்டர் முடிஞ்சோன்னு இன்டர்ன்ஷிப் போவாங்க, ஆன் ஜாப் ட்ரைனிங் ஒரு 45 days. யாரையுமே சென்னைக்கு அனுப்பாதீங்கன்னு சொன்னேன், எல்லாருமே அதர் ஸ்டேட்டுக்கு அனுப்புங்க. பெங்களூரு, ஹைதராபாத், மும்பை, லக்னோ, வைசாக் இந்த மாதிரி அதர் ஸ்டேட்டுக்கு அனுப்புனீங்கன்னா, ஏன்னா அவங்களுக்கு அப்போதான் என்ன ஆகும்னா அந்த ஃபுட்டு கல்ச்சரு ஒரு டிராவல் பண்றதுக்கு உண்டான மைண்ட் செட்டை வந்து கிரியேட் பண்ணணும். ஏன்னா அந்த மைண்ட் செட் வந்துட்டாக்க அப்புறம் அவங்க தேடலை வந்து அவங்க குறுக்கிக்க. இந்த 10 வருட பயணத்துல எனக்கு முக்கியமா உங்ககிட்ட கேட்க வேண்டிய ஒரு கேள்வி, நான் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில படித்தேன் சார். அப்போ விசி குழந்தைசாமி சார் தான் வந்து எங்களுடைய வைஸ் சான்சலராக இருந்தாங்க. இன்றைக்கு பெரும் கல்வியாளர்களாக நாம் யாரெல்லாம் நினைக்கிறோமோ அவங்களாம் எனக்கு ஆசிரியர்களாக இருந்திருக்காங்க. அவங்கள பார்த்து அப்படியே பிரமிச்சு போய் அப்படிதான் அந்த தலைமுறை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருந்தாங்க. இன்றைய மாணவர்களுக்கு அப்படிப்பட்ட ஆசிரியர்கள் கிடைக்கிறார்களா? அப்படி ஒருவேளை அமையலைன்னா அந்த ஆசிரியர்களை உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனுக்கு எப்படி நீங்க கொண்டு வரீங்க? எஸ் மேம், அது ஆக்சுவலி மேம் இப்போ நம்ம என்னதான் பிளான் இருந்தாலும் அதை எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியது ஃபேக்கல்டி ஸ்கேல் தான் இருக்காது. பட் இங்கே வந்து நம்ம அசட் பொறுத்தளவு வந்து அந்த ஃபேக்கல்டிஸே வந்து ஒரு குவாலிஃபைடில் தான் எடுக்கிறோம். ஒரு இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், ஒரு பிஹெச்டி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதாவது ஒன்லி இந்த அகடமிக் மட்டும் இல்லாமல் ஒரு இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதே மாதிரி நிறையா வந்து விசிட்டிங் ஃபேக்கல்டிஸ் கொண்டு வரோம். இப்போ லாஜிஸ்டிக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஃபேக்கல்டிஸ், இப்போ இண்டஸ்ட்ரியில் ஒரு கம்பெனியில் ஒரு ஜிஎம்ஆ இருக்கவங்க, ஹெச்ஆராக இருக்கவங்க, சிஇஓவாக இருக்கவங்க, அவங்களுக்கே ஒரு சில பேப்பர்ஸ் கொடுத்து அவங்களே வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க, அவங்கள வந்து கொண்டு வர்றோம். அண்ட் அதே மாதிரி பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு சில பேப்பர்ஸ் இண்டஸ்ட்ரியை ஹேண்டில் பண்ண விட்டுருக்கோம். இப்போ கேபிஎம்ஜி சாஸ்லாம் இருக்காங்கல்ல மேம், பிசினஸ் அனாலிட்டிக்ஸ் ஒரு சில மாடல்ஸ் எல்லாம் அவங்களே எடுக்கிறாங்க. அந்த பேப்பர் கண்டக்ட் பண்றது ஃபுல்லாவே அவங்க தான், ஒரு சப்ஜெக்டே அவங்க தான் எடுக்கிறாங்க. பட் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரி கனெக்ட் பண்றோம் பசங்க கூட. ஒன்று. ரெண்டாவது, இப்போ நீங்க இது பண்ணும்போது இப்போ இந்த ஃபேக்கல்டிஸ் வந்து நான் பேசிக்கா ஒரு 4 விஷயம் சொல்லுவேன். நம்பர் 1 பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், தென் கம்யூனிகேஷன் ஸ்கில், தென் சப்ஜெக்ட் நாலேஜ், தென் கொஞ்சம் ஒரு ப்ராக்டிக்கல் ஸ்கில், இதெல்லாம் டெவலப் பண்ணணும். பட் நம்ம என்னதான் பிளான் இருந்தாலும் இதை கொண்டு போய் கிளாஸ் ரூம்ல சேர்க்க வேண்டியது ஃபேக்கல்டிஸ்ல இருக்கு. பட் அதுல இன்னும் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கு, அது பிரச்சனைகள் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது அதை. பட் வந்து அதுக்கு ட்ரைனிங் அப்படிங்கிறது மேம் நிறைய கொடுக்குறோம். அதாவது ஃபேக்கல்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், ட்ரைன் த ட்ரைனர் ப்ரோக்ராம் பண்றோம். ட்ரைன் த ட்ரைனர், அந்த ட்ரைனரை எப்படி ட்ரைன் பண்றது? இப்போ இந்த சம்மர் ஃபுல்லாவே நாங்கள் வைஸ் பிரின்சிபல் உடைய ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிட்டு ட்ரைன் த ட்ரைனர் ப்ரோக்ராம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ பெரிய எஜுகேஷனிஸ்ட் இருக்காங்கல்ல மேம், அப்போ நீங்கள் படித்த இப்போ பெரிய இடங்கள்ல இருக்கிறவங்க அவங்கள கொண்டு வர்றோம். ஸோ அவங்கள அந்த சம்மர் இதெல்லாம் கொண்டு வந்து என்ன மாதிரி வந்து, ஏன்னா இப்போ ப்ராப்ளம்ஸ் அதிகமாக இருக்கு மேம். ப்ராப்ளம்ஸ் அதிகம்னா இப்போ நீங்கள் ஒரு சப்ஜெக்ட் நம்ம எடுக்கலாம் கிளாஸுக்கு போவோம், அங்கே போனால் வேற ஒரு பஞ்சாயத்து இருக்கும். அன்னைக்கு நம்ம பிளானே கம்ப்ளீட்டாக காலி ஆகிடும். அன்னைக்கு அந்த பிரச்சனை என்ன, அது இது என்ன. ஏன்னா இன்னைக்கு வந்து இந்த டிஜிட்டல் யுகத்துல வந்து கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்கிறதுனால நீங்க அதை ரொம்ப மைல்டா சொல்றீங்க. கொஞ்சம் நிறைய இந்த அசட் நான் என்ன சொல்லுவேன்னா, இது லைஃப்னு வர்றவங்களுக்கு தான் இது இடம். இது என்னுடைய லைஃப், இங்க வந்தா எனக்கு ஒரு டர்னிங் பாயிண்ட் இருக்கும். இல்லை நான் என்ஜாய் பண்ணணும், ஜாலியாக இருக்கணும், நான் எங்கள் வீட்டில் பணம் நிறையா இருக்குன்னா நீ வேற எங்கேயாவது போ அப்படின்னு சொல்லுவேன். மேம் நான் கட்டின பணத்தை ரீஃபண்ட் கொடுத்துருவேன், சொல்றது கேட்கலன்னா. அப்படியா? நீ ஹேர் கட் பண்ணல, ட்ரிம் பண்ண, என்னால் இது ஃபாலோ பண்ண முடியாதுன்னா, நீ எவ்வளோ கட்டியிருக்க? 50,000 கட்டியிருக்க. எங்கேருந்து வந்திருக்க? நாகர்கோயிலேருந்து 5,000 வந்து இதுக்கு வச்சுக்க, பஸ் ஃபேருக்கு வச்சுக்க. நீ கட்டின ஃபீஸ் 50 + 5,000 கிளம்பி போட்டு ஒரே நிறுவனம் இல்லை மேம். ஏன்னா ஒருத்தர் ஒன்று ஒபீடியன்ட்டு ஒபே பண்ணணும், ரெண்டாவது ஒன்று கொண்டு வரும். ஏன்னா இப்போ நமக்குன்னு ஒரு மைண்ட் செட், அதாவது நான் பேரண்ட்ஸ்கிட்ட தான் சொல்லுவேன், நீங்கள் எவ்வளோ உங்கள் பையன் சூப்பராக வரணும், நல்லா வரணும் அப்படின்லாம் நீங்கள் கனவு, உங்களுக்கு ஒரு ட்ரீம் இருக்கும். அதே மாதிரி தானே எங்களுக்கும் இருக்கும். இப்போ எங்ககிட்ட படிக்கிற பையன் சக்ஸஸ் ஆனாதானே எங்களுக்கும் வந்து பெருமை, எங்களுக்கும் பேர்.
ஏன்னா அவன் கொடுக்குற 1 லட்ச ரூபா பணங்கிறத நம்ம வாங்கி டிராவல் வச்சுட்டு யாருக்கும் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. இது வந்து பரமேஸ்வரோட ஃபீஸ், நான் யார்ட்டையும் கொடுக்க மாட்டேன், பத்திரமா நானே வச்சுக்கிறேன் சொல்ல முடியாது. இங்கிட்ட கொடுக்கப்போ இப்படிக்கும் செலவாயிடும், இப்படி கொடுத்தா இப்படி போயிடும். ஆனா நம்ம அந்த சொல்லி கொடுக்குற அந்த நாலேஜ் அந்த ஸ்கில் வந்து லைஃப் லாங் அவங்க கூட இருக்க போகுது. இங்கதான் ஹேவ் வரும், இங்கதான் ஹேஸ் வரும் அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்தோம்னா மேம் இங்க அட்மிஷனுக்கு வரும்போது ஒரு 5 மார்க் ஒரு டெஸ்ட் வைப்போம். அந்த இல்ல சும்மா சிம்பிளா இருக்கும். எங்க அப்பா வந்து என்னோட அட்மிஷனுக்கு வந்திருக்காரு, நேற்று நான் பைக் ஓட்டும் போது ஹெல்மெட் அவசியம் அணிந்திருக்க வேண்டும், நான் முதலமைச்சராக இருந்திருந்தா இதெல்லாம் செஞ்சிருப்பேன் அப்படி ஒரு சும்மா பேசிக் 5 சென்டென்ஸ் இருக்கும். அதை இங்கிலீஷ்ல உங்க டிரான்ஸ்லேட் பண்ணணும். 5 அவுட் ஆஃப் என்ன மார்க் பார்த்தா மேக்ஸிமம் 0 தான். 1, 2 நீங்க உங்களுக்கு இன்டர்வியூ முடிஞ்ச பேப்பர் கூட உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. 1, 2 எடுக்கிறதே வந்து ரொம்ப கஷ்டம். இதுல என்ன ஒரு ஆச்சரியம்னா பேரண்ட்ஸ் ஆக்காயிடுவாங்க, சார் அவ்வளோ ஃபீஸ் கட்டி படிக்க வச்சேன், சிபிஎஸ்சியில் படித்தான் பையன், பட் ஓரளவு இங்கிலீஷ் பேசுவானுங்க, ஆனால் இந்த ரைட்டிங் அப்படின்னு வரும்போது மேம் நீங்க எப்படி வந்து இந்த இது சொன்னீங்க இல்லையா, ஈஸியா சொல்லி கொடுக்கலாம். நான் அதை ஃபர்ஸ்ட் மேம் இங்கிலீஷ் கத்துக்கிறது முதல்ல தமிழ் நல்லா தெரியணும். ரொம்ப அழகா சொன்னீங்க, ரொம்ப அழகா. ஒரு மொழியில இருந்து தான் இன்னொரு மொழிக்கு போக முடியும் சார். இதுல தமிழ்ல என்ன பிரச்சனை மேம், காலங்களே தெரியாது மேம். ஆமா, பிரசன்ட் பாஸ்ட் ஃபியூச்சரே தெரியாது. நாங்க இங்கிலீஷ் கிளாஸ் போனோம்னா எங்க பிரின்சிபல் தான் இங்கிலீஷ் எடுப்பாரு, அவரே சொல்லுவார் மேம், அதாவது 3 காலமே தெரிய மாட்டேங்குது சார் அப்படின்னு சொல்லுவார். அதாவது நீங்க இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் பிரச்சனை. தமிழ் மீடியத்துல வரவனுக்கு தமிழ் தெரியும் மேம், இங்கிலீஷ் மீடியத்துல வரவனுக்கு தமிழ் தெரியாது, இங்கிலீஷ் தெரியாது, ரெண்டும் தெரியாது. முதல்ல நம்ம இங்கிலீஷ் சொல்லி கொடுக்கறது தமிழ் நல்லா தெரிஞ்சாதான் இங்கிலீஷ் சொல்லி கொடுக்க முடியும். நான் ப்ரொஃபஸர்ட்டே கேட்டேன், அவங்க கிட்ட கேட்டேன், நீங்க நிறைய ஃபீஸ் வாங்கி தானே இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் சேர்க்குறீங்க, இவ்வளோ வாங்குறீங்களே, அவங்களுக்கு பேச வரலையே, நீங்க ஏன் ஆங்கிலம் சொல்லி தரக்கூடாதுன்னு நான் கேட்டேன். அவங்க சொன்னாங்க சொல்லித்தரோம், ஆனா அவன் கத்துக்க மாட்டான். ஏன் அப்படி சொல்றீங்க, என்ன பிரச்சனைனா அவனுக்கு தமிழ் தெரியல, அதுதான் பிரச்சனைன்னு அவங்களும் சொன்னாங்க. ஆங்கிலம் தெரியாது பிரச்சனை, தமிழ் தெரியாதுதான் பிரச்சனை. அதான் மேம் நான் பேரண்ட்ஸ் சொல்லுவேன், நீங்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் 2 பேரையும் வச்சு நம்ம இங்கிலீஷ் சொல்லி கொடுத்தா தமிழ் மீடியம் ஈஸியா பிக்கப் பண்ணிடுவான். வெரி குட், ஈஸியா பிக்கப் பண்ணிடுவான் அவன், ஈஸியா பிக்கப் பண்ணி. ஏன்னா ஒரு தினத்தந்தியில மேம் ஒரு பெரிய பேராகிராஃப் கொடுத்து நீ அப்படியே இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணுன்னா அவன் ஈஸியா பண்ணிடுவான். ஏன்னா இங்க ஃபர்ஸ்ட் மேம் ரைட்டிங் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுவோம், தென் ஒன்லி வி ஆர் இம்ப்ரூவிங் த ஸ்பீக்கிங் ஸ்கில். ஓகே, ரைட்டிங் ஸ்கில் இது மேம் வி ஆர் கிவிங் ஸ்பெஷல் கிளாஸஸ் ஃபார் இங்கிலீஷ் ஆல்சோ. ஃப்ரம் த பிகினிங்ல இருந்து நாங்கள் இந்த ஃபர்ஸ்ட் பிரிட்ஜ் கோர்ஸ் அப்படிங்கிறதுல வந்து 1 month தெர் இஸ் நோ எனி சப்ஜெக்ட் எதுவுமே நாங்கள் ஹேண்டில் பண்ணுறதில்ல. வி வில் கண்டக்ட் ஒன் ஓரியன்டேஷன். இப்போ ஏவியேஷன் இருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 1 week வந்து ஏவியேஷன் இருக்கக்கூடிய டாப் பீப்புள் எல்லாமே கொண்டு வருவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இண்டிகோட சிஇஓ, நம்ம ஏர்போர்ட் அத்தாரிட்டியோட டைரக்டர், இந்த மாதிரி அந்த டாப் பீப்புள்ஸ் வந்து ஒன் டே மார்னிங் ஒரு செஷன், ஈவினிங் ஒரு செஷன் நடக்கும். டிபார்ட்மெண்ட் ஃபேமிலியரைசேஷன், அந்த என்ன டிபார்ட்மெண்ட் என்ன வேலை அவங்க நம்ம சொல்றதை விட அவங்க வந்து சொன்னாங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்கும். அதை கொண்டு போவோம் ஃபர்ஸ்ட் ஒரு 1 week. தென் ஒரு 15 to 20 daysக்கு வந்து இந்த பேசிக் இங்கிலீஷ் கிளாஸஸ். நீங்க அந்த நான் சொன்னேன் இல்லையா அவுட் ஆஃப் 0ன்னு சொல்லிட்டு அந்த பேரண்ட்ஸ் கிட்ட வந்து நீங்க என்கிட்ட விடும்போது இப்படிதான் விடுறீங்க, அது நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த டெஸ்ட், இதை விட்டுருங்க, இதை நினைச்சு நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. நீங்க நெக்ஸ்ட் விசிட் வாங்க, ஒரு 1 month இந்த செமஸ்டர் முடியும் போது வந்து பாருங்க. அடுத்து நாங்க இதே டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம். சூப்பரா பக்கா ஃபுல் மார்க் பையன். சோ இந்த 0 out of 5 வாங்கின ஒரு ஸ்டூடெண்ட் வெளியில போற போது நீங்க 5 on 5 வாங்க வைக்கிற மாதிரி மேம் 5 within 1 monthல we will அது கண்டிப்பா பண்ண வச்சிரலாம் மேம். எனக்கு இது அந்த கிளாஸ் எடுக்குறீங்களா, ஹேஸ் எங்க யூஸ் பண்ணோம், ஹேட் எங்க யூஸ் பண்ணோம், ஹேவ் எங்க யூஸ் பண்ணோம், இத ஒரு அடிப்படையா ஒரு கோர்ஸ் ஆக்கி மாணவர்கள் எல்லாருக்குமே கொண்டு போக வேண்டியது. ஏன்னா அது கேட்கும் போது நமக்கு வந்து அப்படி ஒரு ஸ்டூடெண்ட் பேசினார்னு வைங்களேன். நான் அந்த இன்டர்வியூ பேனல்ல இருந்தேன்னாக்க அவருடைய மதிப்பெண் சான்றிதழ்ல நல்ல மதிப்பெண் இருந்தா கூட என் மனசுல ஒரு தடை வந்துடுது. ஏதோ ஜஸ்ட் லைக் தட் வரான் போறான் டிகிரினா விட்டுறலாம், பிரச்சனை கிடையாது. நம்ம எல்லாமே ஒரு ஃபுல்ஃபில் பண்ணி கம்ப்ளீட்டடா எடுத்து ஒரு ரெடி டு ஒர்க், ரெடி டு இண்டஸ்ட்ரிங்கிற மாதிரி ஒரு கொண்டு வரும்போது கொஞ்சம் ஒரு சில ஒர்க் அவுட்ஸ் இந்த மாதிரி பண்ணணும். நான் இதுதான் சொன்னேன், இதெல்லாம் ஏன் செய்யணும்னா அதாவது மேம் இப்போ நீ ஒரு லட்ச ரூபா நீ சம்பளம் வாங்கன்னு ஆசைப்படுறது தப்பு கிடையாது, பட் அதுக்கு தகுந்த மாதிரி உன்னுடைய நாலேஜை நீ டெவலப் பண்ணணும். ஏன்னா நீ கம்பெனி கிட்ட எதிர்பார்க்கறது பணம், கம்பெனி உங்ககிட்ட எதிர்பார்க்கறது அறிவு. உன்னோட அறிவை கொடுத்து நீ பணத்தை வாங்குற, அறிவெல்லாம் கொடுக்க முடியாது, பணம் மட்டும் கொடுனா எப்படி கொடுப்பான்? ஒரு 19 வயசு இளைஞன், ஒரு இளம் பெண்
செல்ஃப் க்ரூமிங்க்கு ஏதாவது ஒரு டிப் கொடுக்கணும்னா என்ன சொல்வீங்க? ஒரு இடத்துக்கு போனோம் அப்படின்னா எப்படி போனா நமக்கு ரெஸ்பெக்ட் இருக்கும், ரெஸ்பான்ஸ் இருக்கும், அந்த புரிதல் தான் இன்னைக்கு மாணவர்களுக்கு வந்து மாணவர்களுக்குன்னு கிடையாது, நீங்க சொன்னீங்க இன்டர்வியூ வரவங்க அவங்களுக்குமே மேம். இப்ப நீங்க ஒரு இது சொன்னா எங்க ஃபேக்கல்டிஸே வந்து கோச்சிப்பாங்க. அதாவது நம்ம ஸ்டூடெண்ட்ஸை கூட ஈஸியா மாத்திரலாம், ஃபேக்கல்டிஸ் மாத்துறதுல டஃபா இருக்கு எங்களுக்கு. அவங்கள செல்ஃப் க்ரூம் பண்ண வைக்கிறதுல பேசிக் ஒரு ஷூ வியர் பண்ண வைக்கிறதா இருக்கட்டும், இல்ல ஒரு டை வியர் பண்ண வைக்கிறதா இருக்கட்டும், ஒரு கிளீன் ஷேப் இந்த கொண்டு வரதுலே டஃப். இப்ப பசங்களுக்கு நம்ம எப்படி கண்டிஷன்ஸ் டேர்ம்ஸ் போடுறோமோ அதே மாதிரி அவங்களுக்கு பண்ண வேண்டியது இருக்கு. அது ஒரு ஏரியா இருக்கு. சோ இந்த ஒரு மனநிலையை சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்கன்னா ஈஸியா வந்து வர முடியும். பட் அதாவது மேம் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் செம்மையா வந்துடுறாங்க. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நம்ம டே ஒன்ல இதுதான் இப்படிதான் இருக்கும் அப்படிங்கும் போது பெர்ஃபெக்ட்டா தே ஆர் கமிங். அந்த படிக்கிற 3 வருஷமோ அந்த 5 வருஷமோ அவங்களுக்கு அந்த செல்ஃப் க்ரூமிங் என்னுடைய எதிர்காலத்தை பத்தி என்ன தவிர வேற யாருமே கவலைப்பட மாட்டாங்கன்ற ஒரு அச்சத்தை ஏற்படுத்தணும். அதை தான் நீங்க வந்து சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். ஏசெட் அசெட்னு சொல்றாங்க. ஆனா நீங்க வைத்த பேர் வந்து ஏசெட்ன்றதா? என்ன அதனுடைய எக்ஸ்பென்ஷன்? Curate systematic education to transform. ஏசெட் எங்க போகணும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு சில கோல் ஃபிக்ஸ் பண்றோம், டாஸ்க் பண்றோம், அப்படியே போயிட்டு இருக்கோம் மேம். ரீசெண்டா ஒரு மீட்டிங்ல சொன்னேன், ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கோம், அந்த ஒரு ஸ்டெப்லயுமே ஒரு 0.1% தான் நின்றுட்டு இருக்கோம். பட் நம்ம பயணிக்க வேண்டிய தூரம் அப்படிங்கிறது நிறைய இருக்கு, நான் செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கு. அதாவது மேம் இப்போ நிறைய இன்டர்நேஷ்னல் கொலாபரேஷன்ஸ் வந்து நாங்கள் கொண்டு வந்துட்டு இருக்கோம். அதாவது நிறைய இன்டர்நேஷ்னல் யூனிவர்சிட்டிஸ் கூட MOU சைன் பண்ணியிருக்கிறோம். அது இப்போ லைக் மலேசியா, தாய்லாந்து, இந்தோனேஷியா, ஓமன். இப்போ நாங்கள் எங்களுடைய அலுமினி மீட்டே ஃபாரின்ல கண்டக்ட் பண்ணோம், துபாயில் கண்டக்ட் பண்ணோம் லாஸ்ட் இயர். திஸ் இயர் மலேசியாவில் கண்டக்ட் பண்ணோம். அப்போ நெக்ஸ்ட் இயர் வி ஆர் பிளானிங் டு கண்டக்ட் அவர் அலுமினி மீட் அட் ரியாத், சவுதி அரேபியாவில், துபாயில் கண்டக்ட் பண்ணோம். மலேசியாவில் வந்து மேம் லாஸ்ட் இயர் வந்து ஒரு டாப் யூனிவர்சிட்டியில் நம்ம ஸ்டூடெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் போயிட்டு வந்தாங்க. ஒரு 45 MBA ஸ்டூடெண்ட்ஸ் போய் அங்கே ஒரு 1 month ஸ்டே பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்தாங்க. அந்த யூனிவர்சிட்டியிலே நம்ம வந்து அங்கே உள்ள அலுமினியஸ் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி ஒரு இது கண்டக்ட் பண்ணோம். இப்போ இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் கொலாபரேஷன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் மேம், ஒன் திங். அண்டு இந்த குளோபல் லெவல் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவனை வந்து ஒரு இப்போ சென்னை மட்டுமே அவன் மைண்ட் செட்டில் இல்லாமல், சவுத் இந்தியாவில் மட்டும் இல்லாமல் ஒரு வேர்ல்டு வைடு அவனை காம்பீட்டேட் பண்ற அளவுக்கு, ஏன்னா நாங்க டச் பண்ணிருக்க எல்லா ஏரியாவுக்குமே வந்து வேர்ல்டு வைடு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிற மாணவர்களை பற்றிய ஒரு கவலையை கல்வியாளர்கள் தொடர்ந்து வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். அவங்க எல்லாருமே வேலையை நோக்கிய ஒரு பயணத்துல தான் இருக்காங்க. அப்போ அவங்க இம்மீடியட்டா நான் வந்து கோடு எழுத போறாங்க, ஏதோ மேனேஜ் பண்ண போறாங்க, ஏதோ ஒரு நிறுவனத்துல பணியாற்ற போறாங்களே தவிர ரிசர்ச் அப்படின்ற துறையை அவங்க தேர்ந்தெடுக்கிறதே கிடையாது அப்படின்றது ஒரு கவலையாக கல்வியாளர்களால பதிவு செய்யப்படுகிறது. ஒரு கல்வியாளராக நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஒரு BBA BSc BBA UG படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸே மேம் நம்ம இந்த இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ்ல வந்து நாங்க பேப்பர் ப்ரெசென்ட் பண்ண வைக்கிறோம். அப்ப அவனுக்கு அந்த மாதிரி ஒரு ஏரியா இருக்கு அப்படிங்கறத தெரியப்படுத்தணும். ஒண்ணு, அதை எப்படி ஹவு டு டூ தட், எப்படி அதை பண்றது, இதை பண்ணா உனக்கு என்ன யூஸ் இருக்கும் ஃபியூச்சர்ல. ஏன்னா மேம் நிறைய இன்னைக்கு ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ்ல வந்து வித் குட் ஸ்காலர்ஷிப்போட கூட PhD பண்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதாவது இந்த பசங்களுக்கு திறமை இருக்கு, பட் அதை வந்து நம்ம இந்த திறமை எப்படி பயன்படுத்துறது, எங்க கொண்டு போனா இதை நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ண முடியுங்கிற அந்த கேப் வந்து பெருசாவே இருக்கு. பட் இதை வந்து நீங்க இந்த ரிசர்ச் ஏரியாவுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வரக்கூடியது கம்மியா இருக்குங்கிறது உண்மைதான். பட் இங்க நம்ம என்ன பண்றோம்னா இந்த PG படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து இந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்கு. இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் எல்லாத்துலயுமே பேப்பர் பிரசன்ட் பண்ண வைக்கிறோம். அவன் ஒரு கான்ஃபரன்ஸ் போனா தானே மேம் அவனுக்கு தெரியும் அங்க எவ்வளவு ஸ்காலர்ஸ் வராங்க, ரிசர்ச் பேப்பர் எவ்வளவு சப்மிட் பண்றாங்க, ரிசர்ச் பேப்பர்னா என்ன, எப்படி எழுதுறது, இது ஏன், இதோட ரெக்குயர்மெண்ட் என்ன. இப்போ நிறைய நம்ம அந்த ஸ்காலர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய டேர்ம்ஸ் தே ஆர் யூசிங். ஸ்கோபஸ்மாங்க, இன்டர்சைன்ஸ்மாங்க, Q1Q2மாங்க, இதெல்லாம் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கோ, இதை இண்டெக்ஸ் பண்றதுமாங்க. எங்க வைஸ் பிரின்சிபல் வந்து இதுல அதாவது இது மட்டும்தான் அவர் ஒர்க்காவே பண்றாரு. இப்போ அவருக்கு அலாட் பண்ணிருக்க ஜாபே பாத்தீங்கன்னா இந்த JMS relevant ஜேர்னல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் சயின்ஸ் வந்து அது ISSN நம்பர் உள்ளது மேம், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்ரூவ்டு இது. ஸோ அது கீழே வந்து நம்ம அதாவது நம்ம வி ஆர் டூயிங் ஃபார் அதர் ஸ்டூடெண்ட்ஸ், நாங்கள் அதர் ஃபேக்கல்டிஸ்க்கு அதர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே நம்ம அந்த கைடன்ஸ் பண்ணும்போது இப்போ இன்ஹவுஸ்ல இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வி ஆர் கிவிங் மோர் இம்பார்ட்டன்ஸ். இன்றைக்கு கல்வித்துறை அப்படின்றது வந்து டெக்னாலஜி கையில் போயிடுச்சு.
ஏஐன்றத ஒரு பெரிய த்ரெட்டா பார்க்குறவங்க சில பேர், அது ஒரு பெரிய எனேபிளர்னு பார்க்குறவங்க சில பேர், அது ஒரு பெரும் உதவி செய்கிற சாதனமாக பார்க்குறவங்க, அது ஒரு பெரும் அச்சுறுத்தல்னு பார்க்குறவங்க. இன்றைக்கு டெக்னாலஜி கையில் கல்வித்துறை போனதை பற்றியும் ஏஐ ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி பார்க்கணுன்றதை பற்றியும் உங்கள் கருத்து என்ன? 10-15 இயர்ஸ் பிஃபோர் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து வரும்போது இதே தான் நம்ம பேசணும். அதாவது எல்லா வேலையும் கம்ப்யூட்டர், கால்குலேட்டர் வரும்போது அப்படிதான் சொன்னாங்க, இனிமே யாருமே கூட்ட மாட்டாங்க, அதாவது எல்லாருக்கும் கம்ப்யூட்டரே பார்த்துரும், இனிமேல் யாரும் எதுவும் பண்ண தேவையில்லை, வேலை வாய்ப்புகள் குறைஞ்சிடும் அப்படின்னாங்க. பட் வந்து அது டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் வந்து வேலை வாய்ப்புகளை தான் அதிகப்படுத்தினா. அதை சார்ந்த அது ரெலவெண்டான அது ரிலேட்டடான ஜாப், இதுக்கு தேவையான சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ், ஹார்ட்வேர் இன்ஜினியர்ஸ், இந்த மாதிரி வந்து எண்ணிக்கைகள் வந்து அதிகமானுச்சு. உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கிரியேட் ஆனிச்சு. ஸோ இந்த ஏஐ பொறுத்தளவு மேம் த்ரெட் அப்படிங்கிறது ஒன்றும் பெரிய லெவலில் இருக்க வாய்ப்பு கிடையாது. இல்லை என்னை கேட்டிங்கன்னா, இன்னும் சொல்ல போனால் வேலை வாய்ப்புகள் அதிகமாக உருவாகும். ஏன்னா அதாவது முன்னாடி வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு சப்ஜெக்டா இருந்தது. இன்னைக்கு அது வந்து எப்படி நீ எதை படிச்சாலும் அந்த நாலேஜ் தேவை. ஒரு சிஏக்கு தேவை, ஒரு டாக்டருக்கு தேவை, எல்லாருக்குமே. அதாவது மேம் இப்போ நீங்க நம்ம பேங்க் போனோம் அப்படின்னா, இப்போ ஏஐ வந்து நிறைய வேலை வாய்ப்புகளை உருவாக்கும்ன்றது வந்து ரொம்ப வேலிடான பாயிண்ட் தான். முதல் வேலையே எதுல இருந்து ஏஐ இப்ப தனக்கு தேவையானதை எடுக்குதோ அதெல்லாமே குப்பையா இருக்கு. இப்போ கார்பேஜ் இன் கார்பேஜ் அவுட் தானே. இப்ப சார் நான் டைம்ஸ் ஆஃப் இந்தியால ஒவ்வொரு வாரமும் திருக்குறள் பத்தி எழுதுறேன். ஏஐல போய் ஏதாவது ஒரு கேள்வி கேட்டா அது ஒரு திருக்குறள் சொல்லிச்சு எனக்கு. இதை பற்றி ஏதாவது குறள் இருக்கா, அது ஒரு குறள் சொல்லிச்சு. நானும் தேடி தேடி பாக்குறேன், அந்த குறளே எனக்கு கிடைக்கல. கடைசியில பார்த்தா அதுவே சொந்தமா எழுதியிருக்கு. வள்ளுவர் பாவம், அவர் என்ன செய்வாரு, அதுக்கு ஒரு நம்பரை வேற கொடுக்குது சார். ஐ வில் ஷோ யூ தி எவிடன்ஸ். ஒரு நம்பரை வேற கொடுக்குது. அந்த குறள் அது இல்லை, எனக்கு ஷேரா தெரியும். இந்த குறள் எங்கடா இருக்குன்னா அதுவே சொந்தமா எழுதியிருக்கு. இப்போ வந்து ரீசெண்டா இப்போ ஐபிஎல் சென்னையில் நடந்தது, ஒரு சின்ன திருட்டு போனது ஏஐ மூலமா கண்டுபிடிச்சா. சோ நீங்க அதை வந்து ஒரு பெரிய அச்சுறுத்தல்னு நீங்க பாக்கல. டெக்னாலஜி கையில தான் கல்வி இருக்க போகுதுன்னு ஒரு அச்சுறுத்தல்னு நீங்க பாக்கல. இப்போ ஒரு மாணவர் உங்க கல்லூரியை ஏன் தேர்ந்தெடுக்கணும்? அதாவது மேம் இப்போ நம்ம ஆஃபர் பண்ணக்கூடிய கோர்சஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட், ஏவியேஷன், ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட், லாஜிஸ்டிக்ஸ், ஈவன் த பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ இந்த மாதிரி கோர்சஸ் அதாவது படித்தா வேலை வாய்ப்புகள் இருக்கும், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. பட் நான் எப்போதுமே என்ன சொல்கிறேன், அது எங்கே படிக்கணும், அது வந்து ஒரு சரியான படிப்பாகவும் இருக்கணும் முக்கியம். இப்போ உள்ள காலகட்டத்தில் அது சரியான இடமும் கூட ரொம்ப முக்கியம். சரியான இடத்துல சரியான கல்வி இருக்கணும் அப்படிங்கிறது. அசர்ட் ஏன் அவங்க சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வேலிட் பாயிண்ட்ஸ் தான் குவாலிட்டி தான். ஸோ குவாலிட்டி இஸ் த மேட்டர். இப்போ மேம் அதாவது இப்போ நம்ம அசர்ட் காலேஜில் படிக்கக்கூடிய மாணவர்களையும் வேற பிற கல்லூரியில் படிக்கிற மாணவர்களையும் நீங்கள் ஒரு இன்டர்வியூ நாங்கள் அனுப்புகிறோம் அப்படின்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பிரைட்டாக இருப்பாங்க. மேம் ஒரு இன்டர்வியூ மேம் ஒரு பவர் பிளான்ட்டுக்கு அனுப்பிச்சு அவர் என்ன ஹெச்ஆர் என்ன ஃபோன் பண்ணார் அப்படின்னா, உங்கள் பசங்களுக்கு எல்லாம் ஓவர் குவாலிஃபைடாக இருக்கானுங்க சார் கூட எங்களுக்கு வந்து. அதாவது நாங்கள் ஒரு 18,000 22,000 கொடுக்கலான்னு பார்த்தோம். பட் இவன்லாம் வந்து ஓசாஸ் 18,000 ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேஷன்லாம் பற்றி பேசுகிறான் சார் உங்கள் பையன், இவன் வந்து எங்களுக்கு வேண்டாம், வேற ஏதாவது கொஞ்சம் 10th+ டிப்ளமா வந்து அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னாங்க. அந்த நாலேஜ் டெவலப்மெண்ட் மேம், ஸ்கில் டெவலப்மெண்ட். அதாவது படிப்புங்கிறது மேம் ஒன்று நான் அடிக்கடி சொல்லுவேன் பசங்கிட்ட, நீ படித்ததில் தான் நீ போய் வேலை பார்க்கணும் சக்ஸஸ் பண்ணணும்னு கிடையாது. நீ எதை செஞ்சு நீ உன்னால் சக்ஸஸ் பண்ண முடியும். பட் அதுக்கு தேவையான, ஏன்னா இன்னைக்கு வந்து 10 பேரை வச்சு வேலை வாங்க தெரியணும், ஒரு 40 பேருக்கு முன்னாடி மீட்டிங்கில் பேச அந்த நாலேஜ், அந்த ஒரு MBA படிச்சிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கூட இந்த ஸ்கில் இல்லாமல் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் மேம். பட் இதை இந்த கேப் எல்லாமே ஃபுல் பண்ணிடுறோம். அதே மாதிரி இந்த படிப்பு அப்படிங்கிறதுல ஒரு ஏவியேஷன் எடுத்து படிக்கிறாங்க, ஒரு MBA ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட்னா ஒரு 2 இயர்ஸ் அவன் டிகிரி, அதில் தான் அவன் மாஸ்டர் ஆகிறான், அதில் தான் அவன் பேச்சுலர் ஆகும்போது அது ரிலவெண்ட்டாக எந்த ஒரு கொஸ்டின் கேட்டாலும் அவனுக்கு ஆன்சர் பண்ண தெரியணும். அந்த ஒரு ஸ்டேஜுக்கு அவன் வரணும். எனக்கு இதை பார்க்கல, தெரியல, எனக்கு சொல்லித்தரல அப்படிங்கிற ஸ்டேஜ் இங்கே இருக்க மாட்டாங்க. ஓரளவு நாங்கள் அதுக்கு ஒரு சில டெக்னிக்ஸ் எல்லாம் we are following, கோச்சிங், அந்த ட்ரைனிங், இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஸோ குவாலிட்டி, நல்ல ஒரு ஸ்கில் பேஸ்டாக வெளியே போகணும், ஒரு குளோபல் லெவலில் அவன் வந்து காம்பீட்டேட் பண்ணணுங்கிற நினைக்கிற மாணவர்களுக்கு வந்து அசர்ட் இஸ் த ரைட் பிளேஸ். ரொம்ப நல்ல உரையாடல் இது. தனி மனிதராக வந்து பெரும் நிறுவனங்களை நிர்வகிக்கிறதுக்கு பின்னாடி ஒரு குடும்பத்தினுடைய சப்போர்ட்டு, அவங்களுடைய வழிகாட்டல், அவங்க போட்டு கொடுத்த பாதை, அப்படி எதுவுமே இல்லாமல் நீங்கள் வந்திருக்கீங்க.
உங்களுடைய கனவை நோக்கி பயணம் செய்து இன்றைக்கு இருக்கிற மாணவர்களுக்கு வித்தியாசமான துறைகளில் அவங்களுக்கு ஒரு பயிற்சி கொடுக்குற மாதிரியான ஒரு சூழலை உங்கள் கல்லூரியில் உருவாக்கியிருக்கீங்க. இதை பார்க்கிற நிறைய பேருக்கு இது இன்ஸ்பிரேஷனலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய தொடர்ந்த வெற்றிக்கு பிஹைண்ட் வுட்ஸ் சார்பிலும் பிஹைண்ட் வுட்ஸ் நேயர்கள் சார்பிலும் எங்களுடைய வாழ்த்து. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச்.